டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 20/8/2021 வரலட்சுமி விரதத்தன்னைக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி உங்களுடைய பர்ஸ்லயோ அல்லது உங்களுடைய பூஜை அறையிலோ நீங்க வைத்தீங்க அப்படின்னா எப்போதுமே செல்வம் உங்ககிட்ட பெருகி கொண்டே இருக்கும். செல்வ குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அது என்ன பொருள், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பர்ல வைத்து மடித்து உங்களுடைய பர்ஸ்ல வைத்திருந்தா பர்ஸ்ல பணம் குறையாது, எப்போதுமே இருக்கும். தொழில் விருத்தி அடைய, செல்வம் பெருக, பணம் புழங்கும் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்கள்ல இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம். சாமி வைத்திருக்கும் பூஜை அறையில பச்சை கற்பூரத்தை வைக்கணும். தெய்வ கடாட்சமான எண்ணங்கள் உருவாகும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறும். பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் இருக்குது. சாதாரண பச்சை கற்பூரத்தை பாறை மீது தடவனா அந்த பாறை விரிசல் உண்டாகும். ஆனா திருப்பதி பெருமாளின் திருமேனியில வருடம் முழுவதும் பச்சை கற்பூரம் தடவப்படுது. ஆனா சிலா தோரணம் அப்படின்ற அந்த பாறை மீதும் திருப்பதி பெருமாள் திருமேனியின் மீதும் தடவினா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. பச்சை கற்பூரம் தடவப்பட்ட பெருமாளை தரிசிக்க தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வந்து போறாங்க. ஒரு மஞ்சள் துணியில பச்சை கற்பூரத்தை முடிச்சா கட்டி குபேர மூலையில வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது. பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்குது. வீட்டுல சிலருக்கு நிம்மதி இல்லாம போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் தான். பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போயிடும். அதனால வீட்டில் எப்போதுமே நிம்மதி இருக்கும். 2 அல்லது 4 துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில வைத்து வழிபடுங்க. இதனை பூஜை அறையில வைப்பதனால வீட்டில் எப்போதும் நிம்மதி இருக்கும். அது மட்டும் இல்லாம பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாம வீட்டில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. இந்த கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்துல வைக்கும் போது அங்கு வரும் எதிர்மறையான வாசனைகளும் சக்திகளும் இது தடுத்து நிறுத்தும். வீட்டிலும் தொழில் செய்யும் இடத்திலும் பணப்புழக்கம் அதிகரிக்க பணப்பெட்டியில பச்சை துணியில சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், சிறிது சோம்பு 3ஐயும் சேர்த்து முடிச்சு போட்டு வைக்கணும். பணப்பெட்டியில மலமளவென பணம் பெருகுவதை பார்க்கலாம். வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தினை டப்பாவில் போட்டு வைக்கணும். இப்படி செய்தா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள், கெட்ட சக்திகள், கந்திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். வாசனை மிகுந்த இடங்கள்ல மகாலட்சுமி குடியேறுவாங்க. எனவே பணம் புழங்கும் இடங்கள்ல வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வம் செழிக்கும். நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே தான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள், தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.